ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லண்டன் பாஸ்கர். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சிறப்பாக சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த வீடியோவில் என்னன்னா, நான் ஒரு ஃப்ரைட் சிக்கன் செய்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் காட்ட போகிறேன். அதுதான் நானும் செய்து உங்களுக்கும் காட்ட போகிறேன். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கடந்த வீடியோ பாவக்காய் சம்பல் வீடியோவில் செய்த நீங்கள் சரியான பங்களிப்பை எனக்கு தந்து என்னை நீங்கள் இன்னும் உற்சாகப்படுத்தினதுக்காண்டி நன்றி சொல்லுகிறேன். என்னை அநேக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அநேக வியூவர்ஸ் என்னை பார்த்தீங்க, அநேகர் எனக்கு கமெண்ட் பண்ணீங்க. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி மக்களே. இன்றைக்கு ஒரு சிறப்பான ஃப்ரைட் சிக்கன் செய்கிறது ஈஸியானதுக்கு அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி செய்து பார்க்க போகிறோம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் சிக்கனை வாங்கி கொண்டு வந்தேன். நான் அந்த அல்டி என்ற ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் தான் நான் இந்த சிக்கனை வாங்கி கொண்டு வந்தேன். இந்த சிக்கனை இப்போ நாங்கள் வந்து மேலான இது பண்ணி போட்டு பாருங்க. இங்கே இந்த சிக்கனை எடுத்து இப்படி எடுத்து உங்களுக்கு இழுக்க கஷ்டம்னு சொன்னால் இங்கே மெத்துவா இங்கே வரீங்க எப்படி வந்துட்டு. அதுக்கு பிறகு இது இப்படி 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 போடணும். ஓகே, அதுக்கு பிறகு அடுத்த சிக்கன் எடுப்பான். இப்படி எடுத்து சின்னன் வந்துட்டாலும் ஓகே. அதுலேருந்து நீங்கள் மெதுவாக இழுத்து தந்தீங்க. இப்படி எடுத்து சரியோ. கீறு போட்டால் தான் அந்த உள்ளுக்குள்ளே நாங்கள் போடுற மசாலா வந்து அதுக்குள்ளே போய் இன்னும் டேஸ்ட்டை உங்களுக்கு கூட்டி கொடுக்கும். Okay, this is last and final. Okay, அதுக்கு பிறகு நாங்கள் இதை வாஷ் பண்ணுவோம் நல்ல வடிவா. ஓகே, பார்த்தீங்களா, ஒரு தண்ணியும் இல்லாமல் எடுக்கும். அப்போ தான் நல்லா இருக்கு. ஓகே மக்களே, சூப்பராக என்ன தோலை ஊற்றிச்சு அதை பண்ணி கழுவி நல்லா க்ளீன் பண்ணி இங்கே வரணும். சுத்த பந்தமாக அந்த மாதிரி வச்சாச்சு. இனி இதில் தான் நம்மளோட ஸ்பைசஸை போட போகிறோம். முதலாவது மங்களகரமாக மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் அப்படி கொஞ்சோண்டு போட்டிங்கன்னா நல்ல. ஓகே, அதுக்கு பிறகு மக்களே என்னன்னு சொன்னால் தனியாக காஷ்மீர் சில்லி பவுடர் அதுக்கு கொஞ்சோண்டு போட்டிங்கன்னா ஓகே. ஒரு அரைக்கரண்டி போட்டிங்கன்னா சொல்லி கறித்தூள். நாங்கள் வந்து இப்போ மிளகாய் தூள்கள் இப்போ ஸ்ரீலங்கன் வந்து கறித்தூள் அரைப்புங்க அந்த அதுவும் ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு தேக்கரண்டியால் ஒரு 1.5 கரண்டி போடுவோம். அதையும் போட்டுட்டோம். தேவையான அளவுக்கு இதுக்கு எவ்வளவு தேவையான அளவு உப்பு இங்கே பாருங்க, இங்கே இவ்வளவு தேவையான அளவு உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு பாவிப்பீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. அதுக்கு பிறகு என்னன்னா இஞ்சி கார்லிக் வந்து அரைச்சி வச்சிருக்கிறேன். அதையும் ஒரு பாருங்க 2 ஸ்பூன் அளவுக்கு வரும். இந்த இவ்வளவு தான் இஞ்சி கார்லிக் இவ்வளோதையும் போட்டு விட்டுட்டு அது சரி. அதுக்கு பிறகு இதை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை நாங்கள் இது வேகிறதுக்காக வேண்டி கொஞ்சோண்டு ஒயில் ஊற்றணும். அதுக்கு பிறகு என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோக்கட் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சோண்டு ஜோக்கட்டை போட்டு இன்னொரு கொஞ்சோண்டு போட்டு ஜோக்கட்
ஓகே, இப்போ நாங்கள் ஜோக்கட்டும் போட்டுட்டோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நந்து சோஸ் கொஞ்சோண்டு நான் எப்பயுமே நான் செய்யும்போது கொஞ்சோண்டு விடுறேன்னா கொஞ்சோண்டு விட்டு போட்டு இப்போ நான் இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்ல கையால் நல்லா இங்கே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு உங்களுக்கு அளவில்லாமல் நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும். ஓகே மக்களே, எல்லாம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்க 5 பேர் நல்லா கையை போட்டு நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி இங்கே பாருங்க எல்லா இடம் அப்ளை ஆகிட்டு இதை இப்போ நான் மூடி ஒரு 1 ஹவருக்கு நான் வைக்க போகிறேன். நல்லா உள்ளுக்கு எல்லாம் வந்து அந்த பைசஸ் வந்து இறங்கி தந்தால் தான் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே மக்களே, ஆஃப்டர் 1 ஹவரால் நாங்கள் மறுபடியுமா உங்களை பார்க்கலாம். ஓகே மக்களே, 1 ஹவருக்கு மேலேயே நல்ல சூப்பராக அந்த மறிஞ்சு பார்த்தீங்களா நல்லா ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டேன். அது நல்லா உள்ளுக்கு எல்லாம் அந்த மசாலா உள்ளே இறங்கி அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இதில் இருக்குது. இங்கே பாருங்க அப்போ கலரை பாருங்க துறக்கேக்கில் அப்படி அந்த அந்த நந்து சோஸ் கொஞ்சம் எல்லாம் விட்டாதானே பாருங்க சிட்டியான கமன்னு இருக்குது. இப்போ இதுக்குள்ள வந்து நீங்கள் ஜோக்கட் நீங்கள் மிஸ் பண்ண உங்களுக்கு ஜோக்கட் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தேசிக்காய் புளி விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு புளிப்பு தன்மையாக நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் இந்த ஏஆர் ஃப்ரையருக்குள்ள தான் நாங்கள் இதை வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் என்னான்னு சொன்னால் இந்த இதுக்குள்ளே நான் அந்த இதை விரித்து போட்டு விடுறது என்னான்டா அது பழுதாகாது ஒட்டாது கீழே. அதால் நான் அப்படி ஒன்றுக்குள்ளே போட்டு விட்றேன். ஒரு மூண்டை வைக்க போகிறேன். இப்போ பாருங்க வச்சு போட்டு நான் இதை ஓன் பண்ணி டைமர் செட் பண்ண போகிறோம் 20 மினிட்ஸுக்கு. 20 மினிட்ஸுக்கு செட் பண்ணி போட்டு இப்போ பாருங்க 20 மினிட்ஸுக்கு நான் அதை விட போகிறேன். 20 மினிட்ஸுக்கு நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ஹெல்த்துக்கு நல்ல சாமான் எண்ணெய்களை போட்டு எண்ணெயெல்லாம் குடித்து அதால் படிக்க நீங்கள் இந்த மெத்தடில் செய்தீங்கன்னா உடம்புக்கு நல்லா எந்த ஒரு எண்ணெய்த்தன்மையும் இருக்காது. நல்ல சூப்பராக மொறுண்டு நல்லா இருக்கும். நாங்கள் இது 20 மினிட்ஸால் நாங்கள் மறுபடியும் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட என்ன ஒன்று இருக்குது. துறந்து பார்ப்போம் என்ன செய்கிறாருன்னு. பார்த்தீங்க என்ன மொறுப்பாக இருக்குன்னு பாருங்க, சூப்பராக இருக்குது. இது இங்கே ஒட்டா அமைஞ்சு அப்பன்னு இப்படி ஒரு சிரிப்பு இங்கே பார்த்தீங்க இப்படி ஒரு சிரிப்பு இங்கே பார்த்தீங்களா. இந்த கிரேவி இந்த ஒயிலி தன்மை இந்த லிக்விட் தன்மை எல்லாம் பார்த்தீங்களா அதுக்குள்ளேயே நிற்குது. அப்போ அது லேசில் உள்ளுக்கு ஊற்றுண்டா பார்ப்போம் இன்னொரு 10 நிமிஷத்தால் என்ன மாதிரி வந்திருக்குன்றது மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டைம் முடிய போதும் மக்களே. இந்த முடிஞ்சு போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ற சத்தம் கேட்குதா. அந்த மாதிரி கத்த என்ன எடுத்து சாப்பிடுன்ட்டு சிக்கன் ஏங்குது. அதால் நான் எல்லா சாப்பாடையும் ஒழுங்கு பண்ணி கொண்டு உங்களை பார்க்கிறேன் மக்களே. ஓகே ரெடி மக்களே. இப்போ என்ன சொன்னால் இன்றைக்கு மட்டன் கறி, புடலங்காய் பால் கறி, கேபேஜ் ஃப்ரை கேபேஜ், இது வந்து ஓனியன், தக்காளி பழம், கறி லீப்பு, ஜோக்கட்டு எல்லாம் போட்ட ஒரு சம்பல், குத்த அரிசி, அதோட நம்ம ஆளை உள்ள இறக்க போகிறோன்னா இது பாருங்க இறக்க போகிறோம் உள்ள இறக்கியாச்சு. இப்போ என்னாண்டா ஒரு அருமையான சாப்பாடு, இன்றைக்கு ஒரு வித்தியாசமான சாப்பாடு தான் இன்றைக்கி நாங்கள் செஞ்சுருக்கிறேன். சோறு கொஞ்சோண்டு சாப்பிட்டாச்சு. அதுக்கு பிறகு நம்ம ஐட்டத்தை இறக்கும். அதுதான் இந்த ஹைலைட் சிக்கன். வெட்டி அது மசாலா எல்லாம் போட்டு சரி அந்த மசாலா எல்லாம் வந்து சிக்கனுக்கெல்லாம் அளவு இல்லாமல் இறங்கி இருக்குது. என்னாண்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது. சாப்பிடணும் போல ஒரு ஆசையாமல் இருக்குது. அப்படி நல்லா இருக்குது. அதுக்கு பிறகு உலகங்க ஒரு கொஞ்சம் சுரைக்கவே கொஞ்சம் உண்டு. இந்த வெங்காய ஜம்பல் கொஞ்சம் உண்டு. இதில் ஒரு மட்டன் பீஸை இதுக்கு வச்சுக்கொண்டு
அதுக்கு பிறகு எல்லாத்தையும் நல்லா ஒரு பிசைஞ்சு வந்தீங்க. சூப்பர் சூப்பர் சாப்பாடு. இந்த வெயில் காலத்தில் வந்து வெளியில் வச்சு சாப்பிட்றதே ஒரு அல்லாதி ஒரு சந்தோஷமாக உண்மையில். உள்ளுக்கெல்லாம் பார்த்தீங்க இங்கே வேறு எவ்வளோ குக் பண்ணியிருக்கேன், நல்லா பாருங்க எவ்வளோ சூப்பராக குக் பண்ணியிருக்கேன். இங்கே இது மேல் போச்சு பாருங்க. நான் சொன்னால் மிகை ஆகாது. இது நான் சொன்ன மெத்தடே நீங்கள் வீட்டை செஞ்சு பாருங்க, எப்படி இருக்கணும் அப்போ நீங்கள் விடுவீங்க. நான் எப்பொழுதுமே 2-3 மரக்கறியும் மட்டன் கறியும் இந்த ஒரு சம்பல் இப்படி ஏதாவது பொரியல் இப்படி போட்டு தான் நான் நல்லா இன்ட்ரெஸ்டாக சமைச்சு சாப்பிட்றது. கூடுதலாக வளமை நல்லா விளைஞ்சி போடுறேன். நல்ல ஒரு பெரிய ஒரு உருண்டை எடுத்து மண் மாற ஒரு உருண்டை எடுத்து போட்டு கூச்சப்படாமல் அதுக்கு பிறகு வெங்காயம் நம்பர் கொஞ்சம் ஒன்று போட்டு சரியோ. இந்த சிக்கனை பார்த்தீங்கன்னா சார் எனக்கு இப்படி கூட கொஞ்சம் குக்காக இருந்தால் தான் கூட பிடிக்கும். இந்த கூட கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் தான் நான் கொஞ்சம் பிடிக்கும். இந்த வெங்காயமும் தனியாக சிக்கனையும் வச்சு அருமையான சாப்பாடு, அருமையாக இருக்குது. இதோடு சேர்ந்து நான் சாப்பிடும்போது தான் எனக்கு ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லணும் போல் எனக்கு அந்த டைம் தான் தோணுது. என்ன மாதிரின்னு சொன்னால் சேன்சரியில் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிளும் எவ்ரி மண்டே 50%. நீங்கள் ஒரு தக்காளி பழம் 1 பவுன்னு சொன்னால் அது 50%. அப்படி எல்லாமே 50%ல் போட்டிருக்குது. நான் எடுத்தேன்னா இப்போயும் வந்து ஓஃபர் போகுது. பேங்க் ஹாலிடேயில் என்ன மாதிரியோ நான் ஒரு பேங்க் ஹாலிடே ட்ரை பண்ணும்போது எனக்கு அது அந்த ஆஃபர் வரையில. பேங்க் ஹாலிடேயில் விட்டு மற்ற நாட்களில் வந்து எவ்ரி மண்டே ஊபரில் நீங்கள் ஆர்டர் பண்ணணும். ஊபரில் நீங்கள் ஆர்டர் பண்ணினால்தான் அவங்க வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஃப்ரூட்ஸ் எந்த ஃப்ரூட்ஸும் எந்த வெஜிடபிளும் 50% ஓஃப். அண்ட் மொரிசன் ஆல்சோ, மொரிசன்லேயும் அப்படி போடுறாங்க. நான் வந்து சேன்ஸ்பரியில் தான் ஊபர் மூலமாக எடுத்தேன். மொரிசன்லேயும் பார்த்து நான் கிடந்தது. ஆனால் சேன்ஸ்பரியில் கன்ஃபார்மாக எனக்கு தெரியும், நான் எடுத்திருக்கிறேன், பயனடைஞ்சிருக்கிறேன். அதை நான் உங்களுக்கும் அதை நான் ஷேர் பண்ணுறேன். லண்டனில் இருக்கிறார்கள், நீங்களும் இதை பயன்படுத்தி ஆர்டர் பண்ணி எடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. ஓகே மக்களே, இந்த வீடியோவை இதோட நான் முடிக்கிறேன். ஏன்னா அநேக பேர் வந்து எனக்கு இதுக்கு போட்ட முதல் வீடியோவுக்கு எனக்கு நல்லா நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, என்ன நீ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, வீடியோ கணக்கு வீடியோ பேர் பார்த்துருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. இன்னும் புதிதாக யாராவது நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி விட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கு அனுப்பி என்னை என்கரேஜ் பண்ணுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட இந்த வீடியோவில் இந்த சிக்கனை பற்றி உங்களுக்கு ஏதாவது எழுதணும்னு சொன்னால் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் மக்களே. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் அதிரடியாய் நான் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் உங்கள் அன்பின் லண்டன் பாஸ்கர் மக்களே.